உலகமே ஒரு பெரிய போரோட விளிம்புல நின்னுட்டு இருந்துச்சு. தாக்குதல் தொடங்க இன்னும் கொஞ்ச மணி நேரம் தான் பாக்கி. ஆனா திடீர்னு எல்லாமே நின்னு போச்சு. ஒரு 5 நாள் இடைநிறுத்தம். இது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க, உலகத்தையே மூச்சு விட வச்ச அந்த 5 நாட்களோட கதைய இப்ப பார்க்கலாம். எல்லாமே இந்த ஒரு அறிவிப்புல தான் ஆரம்பிச்சது. மார்ச் 23, 2026. அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போருக்காக காத்துக்கிட்டு இருந்த உலகத்துக்கு இந்த ஷாக்கிங் நியூஸை கொடுத்தாரு. ஆரம்பிக்க இருந்த ஒரு பெரிய மோதல் திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. இந்த அரசியல் அறிவிப்பு நிஜ உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. அறிவிப்பு வந்த உடனேயே உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடியான கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 14% சரிஞ்சது. போர் மேகங்கள் விலகுனதுக்கான முதல் அறிகுறியா பங்குச் சந்தைகள் ஒரு நிம்மதி பருமூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கடைசி நிமிஷத்துல கிடைச்ச நிம்மதிக்கு நாம எப்படி வந்தோம்? வாங்க, இந்த இடைநிறுத்தத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பதட்டமான 48 மணி நேரத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கால வரிசைய கொஞ்சம் கவனிங்க. சனிக்கிழமை ராத்திரி ட்ரம்ப் ஒரு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை முழுசும் பதிலுக்கு பதில் அச்சுறுத்தல்கள் பறக்குது. திங்கட்கிழமை காலையில அந்த கெடு முடியற கடைசி நிமிஷத்துல இந்த ஒத்திவைப்பு அறிவிப்பு வருது. அந்த 48 மணி நேரமும் உலகமே உன்னையில மூச்சை புடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ரெண்டு தரப்பும் பேசின வார்த்தைகள் எவ்வளோ கூர்மையா இருந்துச்சுன்னு பாருங்க. அமெரிக்கா ஈரானோட பவர் பிளான்ட்ஸை தாக்குவோன்னு சொல்லுது. அதுக்கு ஈரான் வளைகுடா பகுதியில் இருக்கிற அமெரிக்காவோட மொத்த எனர்ஜி மற்றும் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்குவோன்னு பதிலுக்கு மிரட்டுது. இது சும்மா வார்த்தை போர் மாதிரி தெரியல, ஒரு முழுமையால உள்கட்டமைப்பு போருக்கான ரொம்பவே அபாயகரமான அறிகுறியா இருந்துச்சு. வெளியில இப்படி 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கும்போது திரைக்கு பின்னால என்னதான் நடந்துச்சு? திடீர்னு போற நிறுத்துற அளவுக்கு என்ன பெரிய சக்திகள் வேலை செஞ்சது? வாங்க, இந்த ஆய்வோட மையப்பகுதிக்குள்ள போகலாம். அப்போ அந்த கடைசி நிமிஷத்துல 2 தரப்பையும் பின்வாங்க வச்சது எது? என்ன நடந்திருக்கும்? இங்க 4 முக்கியமான காரணங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. 1, ஓமன், ஜப்பான் மாதிரி நாடுகள் தீவிரமா சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2, எண்ணெய் விலை தாறுமாறா ஏறினதால உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டுச்சு. 3, ஈரான் கிட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்குற சீனா நிலைமை கைமீறி போகும்னு எச்சரிக்கை விடுத்தது. கடைசியா அமெரிக்காவுக்குள்ளேயே பெட்ரோல் விலை ஏறினதும் நட்பு நாடுகள் கொடுத்த அழுத்தமும். இந்த 4 சக்திகளும் சேர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்துச்சு. இந்த நம்பரை பாருங்க, 32%. இதுதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவுல பெட்ரோல் விலை ஏறின அளவு. இது ஒவ்வொரு சாதாரண அமெரிக்க குடிமகனோட பாக்கெட்டையும் நேரடியா பாதிச்சது. சோ இந்த உள்நாட்டு பொருளாதார அழுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருந்துச்சு. அந்த உள்நாட்டு விலை உயர்வு உலகச் சந்தையில் ஏற்பட்ட இந்த பீதியோட நேரடி விளைவுதான். இந்த விளக்கப்படம் அந்த நேரத்துல சந்தையோட மனநிலையை தெளிவா காட்டுது. மார்ச் 9ஆம் தேதி உச்சத்தில் இருந்த எண்ணெய் விலை ட்ரம்போட இறுதி எச்சரிக்கைக்கு அப்புறமும் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அந்த இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே விலை செங்குத்தா சரிஞ்சது பாருங்க. இந்த ஒரு அறிவிப்பு சந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய நிம்மதியை கொடுத்துச்சுங்கிறது இதுல நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த அறிவிப்புக்கு பிறகு என்ன ஆச்சு? இந்த இடைநிறுத்தம் நிஜமாவே ஒரு தீர்வுக்கான ஆரம்பமா, இல்ல இது ஒரு தற்காலிகமான ஓய்வு மட்டும்தானா? சரி, மூடின கதவுக்கு பின்னால உண்மையிலே என்னதான் பேசுனாங்க? எங்கதான் கதை இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. அமெரிக்கா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லா போச்சு, இது ஒரு வெற்றின்னு சொன்னாங்க. ஆனா ஈரானும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, எங்களோட பதிலடிக்கு பயந்துதான் ட்ரம்ப் பின்வாங்கினாருன்னு சொன்னாங்க. 2 தலைவர்களுமே அவங்கவுங்க நாட்டு மக்களுக்கு தாங்கள் எவ்வளோ பலமானவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த நிகழ்வை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு நடுவுல மத்த உலக நாடுகள்லாம் ஒரு வழியா நிம்மதி அடைஞ்சாங்க. ஜெர்மன் அதிபரோட இந்த வார்த்தைகள் இந்த மோதல் எவ்வளோ பெரிய சர்வதேச தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு, இந்த தற்காலிக ஓய்வை உலகம் எவ்வளோ எதிர்பார்த்துச்சுன்னு காட்டுது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உடனடியான நெருக்கடி தவிர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனா இந்த மொத்த மோதலையும் தூண்டின அடிப்படை காரணங்கள், அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியோட கட்டுப்பாடு, ஈரானோட அணுசக்தி திட்டம், இது எதுக்குமே இன்னும் தீர்வு காணப்படல. பிரச்சனை அப்படிதான் இருக்கு. அதனால கடைசியா நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த 5 நாட்கள்ங்கிறது அமைதிக்கான ஒரு தொடக்கமா, இல்ல தவிர்க்க முடியாத ஒரு பெரிய மோதலுக்கான ஒரு சின்ன தாமதமா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும்.